of the year, the judgment will be set. ஏனென்றால் இந்த வருஷத்தின் முடிவிலே நியாய தீர்ப்பு வெளிப்பட்டுவிடும். Then the books will be opened. அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்படும். And your works will be judged. உங்கள் கிரியைகள் எல்லாம் நியாயம் தீர்க்கப்படும். And you will be rewarded for good or bad in the coming new year. வரப்போகிற புதிய ஆண்டில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைவீர்கள். So we need to ask another question now. ஆகவே இப்பொழுது நாம் வேறொரு கேள்வி என்னமா இருக்கும்? My dearly beloved brothers and sisters, sons and daughters, this is the word of God for you today. எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு மகன்மார்களே, மகள்மார்களே, இதுவே இன்று உங்களுக்கு வெளிப்பட்டு வரும் தேவனுடைய வார்த்தையாகும். By this word the Lord God signifies what he intends to do in his church, in his house in the year 2025. இந்த வசனத்தின் மூலமாக இந்த 2025ஆம் ஆண்டில் தேவன் தம்முடைய திருச்சபையில் தம்முடைய வீட்டில் என்ன செய்ய உத்தேசித்து இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக நமக்கு முக்கிய குறிப்பாய் உணர்த்துகிறார். Judgment begins at the house of God. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறது. Before the world can be judged, உலகம் நியாயம் தீர்க்கப்படுவதற்கு முன்பதாக first the house of God needs to be judged. முதலாவது தேவனுடைய ஆலயம் வீடு நியாயம் தீர்க்கப்பட்டாக வேண்டும். So after I read this scripture in the Bible, வேதாகமத்தில் இந்த வசனத்தை நான் படித்த பின்னர் I continued praying, asking the Lord, what is this about? இது எதை பற்றியதாய் இருக்கிறது, என்ன சொல்ல வருகிறது என்று தொடர்ந்து கர்த்தரிடத்தில் ஜெபித்து கேட்டுக்கொண்டே இருந்தேன். Then I saw the heavens opened. அப்பொழுது வானங்கள் திறக்கப்படுகிறதை கண்டேன். And I saw the Lord Jesus seated on his throne. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை பார்த்தேன். And this is what he said. ஆண்டவர் இயேசு சொன்னது இதுதான். If I did not spare the angels who sinned but judged them. பாவம் செய்த தூதர்களையே விட்டு வைக்காமல் நான் அவர்களை நியாயம் தீர்த்தது உண்டென்றால். You read this in 2 Peter chapter 2 verse 4. 2 பேதுரு 2:4 இதை படிக்கலாம். If God did not spare his son but delivered him. தேவன் தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தது மெய் என்றால். You read this in Romans chapter 8 verse 32. ரோமர் 8:32 இதை படிக்கிறோம். How much more shall he judge those who call themselves his children but do not walk according to his will. தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டாலும் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் நடக்கிறவர்களுக்கு அவர் எவ்வளவுக்கு அதிகமாய் நியாயம் தீர்ப்பது நிச்சயம் என்று கேட்டார். A great shivering and fear came all over me. ஒரு மிகப்பெரிய பயமும் நடுக்கமும் என்னை முழுவதுமாய் பிடித்தது. Because the Lord spoke with great gravity and sternness. ஏனென்றால் மிகுந்த கண்டிப்போடு அதிக வீரியமிக்க ஒரு நிலையில் தேவன் இந்த வார்த்தைகளை பேசினார். If I did not spare the angels who sin, பாவம் செய்த தூதர்களையே நான் விட்டு வைக்கவில்லை என்றால், if God did not spare his only begotten son, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் ஒப்பு கொடுத்தது உண்டென்றால், see, that proves the justice of God. அது தேவனுடைய நீதியை நியாயமாய் வெளிப்படுத்துகிறது. பாருங்கள், It shows how impartial he is. எந்த அளவுக்கு நம்முடைய தேவன் பாரபட்சமே இல்லாதவர் என்பதை துல்லியமாய் துலங்க பண்ணுகிறது. It doesn't matter who you are. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. Again I say unto you, மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், if God did not spare his own son, தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே விட்டு வைக்கவில்லை என்றால், that is the greatest demonstration of the justice of God. தேவனுடைய நீதி நியாயத்தின் மிக பெரிதான பிரத்யட்சமான விளங்க பண்ணினது அதுதான். He did not spare his own son. அவர் தம்முடைய சொந்த குமாரனையும் விட்டு வைக்கவில்லை. That is why on the cross the Lord Jesus cried like this. அதே நிமித்தமாகவே கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவானவர் சிலுவையில் இவ்வாறு கதறினார். Eli Eli lama sabachthani. ஏலி ஏலி லாமா சபக்தானி. My God, why have you forsaken me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? It was at that
precise moment, God did not spare his own son. சரியாக அந்த துல்லியமான நேரத்தில் தான் தேவன் தம்முடைய குமாரன் என்றும் அவரை விட்டு வைக்கவில்லை. He offered himself as a sacrifice. அவர் அவரையே ஒரு பலியாக ஒப்பு கொடுத்தார். If God would do all that, தேவன் இவைகளையெல்லாம் செய்வார் என்றால் how much more எவ்வளவுக்கு அதிகமாய் will he judge all his so-called children who call themselves children but do not walk according to his will? தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று பெயருக்கு சொல்லிக் கொண்டாலும் அவருடைய சித்தத்தை செய்யாமல் இருக்கிறவர்களுக்கு எவ்வளவுக்கு அதிகமாய் நியாயம் தீர்ப்பு கொடுப்பார். My dearly beloved brothers and sisters, sons and daughters, this is a warning for you in this new year. எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே, இந்த புத்தாண்டில் இது உங்களுக்கான மிகப்பெரிய எச்சரிப்பாகும். When King Hezekiah was dying, எசேக்கியா ராஜா மரித்தபோது the Lord God sent the prophet Isaiah to him with a word. கர்த்தராகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியில் ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்பினார். You are going to die. நீர் மரித்து போவீர். So put your house in order. ஆதலால் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்றார். So if we apply that to us today, அதை இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம் என்றால் the word of the Lord may say like this. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லும். You are going to be judged. நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட போகிறீர்கள். Therefore put your house in order. ஆதலால் உங்கள் வீட்டை ஒழுங்குபடுத்துங்கள். This is a similar counsel the prophet Daniel gave to King Nebuchadnezzar. இதற்கிணையான ஒரு ஆலோசனையை தான் தானியேல் தீர்க்கதரிசி நேபுகாத் நேச்சார் என்ற மாமன்னனுக்கு கொடுத்தார். We read in Daniel chapter 4. தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். King Nebuchadnezzar saw a dream. நேபுகாத் நேச்சார் பேரரசன் ஒரு சொப்பனம் கண்டான். And in the dream he saw watchers came down from heaven. அந்த சொப்பனத்தில் பரலோகத்திலிருந்து காவலாளர்கள் இறங்கி வருகிறதை பார்த்தார். And they were going to cut the tree. அவர்கள் அந்த மரத்தை வெட்டி போடுகிறதை பார்க்கிறார். So the prophet Daniel gave the interpretation. ஆதலால் தானியேல் தீர்க்கதரிசி அந்த சொப்பனத்துக்கான வியாக்கியானத்தை கொடுத்தார். He prefaced his interpretation by saying like this. அவர் தன்னுடைய வியாக்கியானத்துக்கு இப்படிப்பட்ட முன்னுரையை கொடுத்து ஆரம்பித்தார். Oh great king, let this interpretation be for your enemies. ஓ மகாராஜாவே, இந்த சொப்பனத்தின் வியாக்கியானம் உம்முடைய சத்துருக்களுக்கு நேரிடுகிறதா இருப்பதாக. Those who desire your downfall, let this interpretation be for them. மகாராஜாவே, உம்முடைய வீழ்ச்சியை விரும்புகிற யாவருக்கும் இந்த சொப்பனத்தின் வியாக்கியானம் பலிப்பதாக. So King Nebuchadnezzar was wondering what's happening. அப்படி என்றால் ராஜா நேபுகாத் நேச்சார் என்ன நடக்குது என்று திகைத்துக் கொண்டிருக்கிறார். And the prophet Daniel revealed. அப்பொழுது தானியேல் தீர்க்கதரிசி உண்மையை வெளிப்படுத்தினார். This is a prophecy, a dream of warning for you. ராஜாவே, உம்மை எச்சரிக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசனமான சொப்பனம் இது என்றார். That because of your pride you are going to be judged. உம்முடைய பெருமை நிமித்தம் நீர் நியாயம் தீர்க்கப்பட போகிறீர். Put your house in order. உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்காக சீர்படுத்தி விடும். And the prophet even giving counsel how to escape from that by putting his house in order. அவருடைய வீட்டு காரியத்தை சீர்படுத்தி ஒழுங்காக்குறது மூலம் எப்படி அதற்கு தப்பிக்கொள்ள முடியும் என்றும் தீர்க்கதரிசி அவருக்கு தகுந்த வழிமுறையை வகுத்து கொடுத்தார். Humble yourself. உம்மையே தாழ்த்தி பணிந்து கொள்ளும். Do works of righteousness. நீதியின் கிரியைகளை நடப்பியும். Help the poor. ஏழை மக்களை அணைத்துக் கொள்ளும். Give generously to the poor. ஏழைகளுக்கு உதாரத்துவமாய் வாரி வழங்கும். By that you may accumulate goodness before the eyes of the Almighty God. அதன் மூலம் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நீர் நன்மையின் தயவை உம் பேரில் சேர்த்து குவித்துக் கொள்ளும் வழி இருக்கிறது என்றார். But we read in the rest of chapter 4 that King Nebuchadnezzar did not take heed to the counsel of the prophet Daniel. ஆனால் நேபுகாத் நேச்சார் என்ற மாமன்னன் தானியேல் தீர்க்கதரிசி கொடுத்த அற்புதமான ஆலோசனையை கவனமாய் செவி கொடுத்து கேட்கவில்லை, செயல்படுத்தவில்லை என்பதை 4ஆம் அதிகாரத்தின் மீதமுள்ள பகுதிகளிலே மிக தெளிவாக நாம் படிக்கிறோம். Exactly 1 year later, சரியாக ஒரு வருஷம் கழித்த பின்னர் the word of judgment came upon Nebuchadnezzar. நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் நேபுகாத் நேச்சார் மீது வெளிப்பட்டது. My dearly beloved brothers and sisters, sons and daughters, எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே, likewise comes the word of warning from the Almighty God. அதை போலவேதான் சர்வ வல்லமையுள்ள தேவனிடமிருந்து எச்சரிக்கும் வார்த்தைகள் நம்மை நோக்கி வருகின்றன. For the time has come.
அந்த காலம் வந்துவிட்டபடியால் now it has begun. இப்பொழுது அது துவங்குகிறது. That judgment must begin at the house of God. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும். What is the house of God? தேவனுடைய வீடு என்றால் என்ன? Or the temple of God? அது தேவனுடைய ஆலயம். They are three but four meanings. 3 என்றாலும் 4 அர்த்தங்கள் அதற்கு இருக்கின்றன. Firstly, முதலாவதாக it refers to a physical temple of God that existed in the Old Testament as well at the time of the Lord Jesus. பழைய ஏற்பாட்டு நாட்களிலும் இயேசுவானவர் வாழ்ந்த நாட்களிலும் இருந்த கட்டப்பட்டிருந்த கட்டடமாகிய தேவாலயத்தை அது முதலாவது குறிக்கிறது. In fact, there will also be a real temple in Israel before the coming of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வருவதற்கு முன்பதாக இஸ்ரவேலிலே அதைப் போலவே மூன்றாவது ஒரு தேவாலயம் கட்டப்பட்டிருக்கும் என்பதும் உண்மைதான். We read in Matthew chapter 21 verse 12. மத்தேயு 21:12 படிக்கிறோம். Luke chapter 1 verse 9. லூக்கா 1:9 2 Thessalonians chapter 2 verse 4. 2 தெசலோனிக்கேயர் 2:4 The reality of a real house of God. ஒரு கட்டடமாயிருக்கும் தேவனுடைய ஆலயத்தை பற்றிய யதார்த்த நிஜம் என்னவென்றால், The second application of the temple. இரண்டாவது இந்த தேவாலயம் எதை நடைமுறைக்கு உட்படுத்த வைக்கிறது? The Lord Jesus referred to his own body as the temple. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சொந்த சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக குறிப்பிட்டார். We read this in John chapter 2 verses 19 to 21. யோவான் 2:19 முதல் 21 வரை இதை படிக்கிறோம். And the third application is this. மூன்றாவது நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய காரியம் இதுதான். In Revelation chapter 3 verse 12. வெளிப்படுத்தல் 3:12 Chapter 11 verse 19. 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், Chapter 15 verse 5. 15ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம், And chapter 16 verse 17. 16ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனமும் We read that there is another temple, holy temple in heaven. பரலோகத்தில் மற்றும் ஒரு பரிசுத்தமான தேவாலயம் இருக்கிறது என்பதை அங்கே படிக்கிறோம். So these are the three applications of the word the temple. தேவாலயம் என்ற வார்த்தை இந்த 3 நிலைகளுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கின்றன. So when we say judgment will begin in the house of God, நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் என்று நாம் சொல்லும்போது, you may understand that it means that judgment will begin in the church. சபையில் நியாயத்தீர்ப்பு துவங்குகிறதா இருக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். That's what I understood. அப்படித்தான் நானும் கூட புரிந்து வைத்திருந்தேன். But the Lord Jesus said differently. ஆனால் கர்த்தராகிய இயேசுவானவரோ அதை வேறு விதமாய் வித்தியாசமாய் சொன்னார். He said there is another definition to this scripture, 1 Peter 4:17. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிற இந்த வேத வாக்கியத்துக்கு இதை தவிர மற்றுமோர் விளக்க வரையறை இருக்கிறது என்று சொன்னார். The term house of God also means தேவனுடைய வீடு என்ற அந்த பதம் இதையும் குறிக்கும். a believer, ஒரு விசுவாசியை குறிக்கும். a single believer. ஒரு தனி விசுவாசியை குறிக்கும். The Bible tells us வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. in 1 Corinthians chapter 3 verse 16, 1 கொரிந்தியர் 3:16 chapter 6 verse 19, 6:19 வசனத்திலும், and 2 Corinthians chapter 6 verse 16, 2 கொரிந்தியர் 6:16 வசனத்திலும் வாசிக்கிறோம். that our body is the temple of the Holy Ghost. நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம் என்று அறிகிறோம். So you are the temple of God. ஆகவே தேவனுடைய ஆலயம் நீங்களே. The Lord Jesus also said கர்த்தராகிய இயேசுவானவரும் சொன்னார் in Luke 17:21, லூக்கா 17:21 the kingdom of God is within you. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. Because you are the temple of God. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடியால், John chapter 14 verse 23 says, யோவான் 14:23 சொல்லுகிறது, God the Father and the Lord Jesus will come to make their abode with us. பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசுவானவரும் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவார்கள். And just like how the Lord Jesus came and walked in the temple during his time, இயேசுவானவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் வந்து தேவாலயத்துக்குள்ளாக உலாவித் திரிந்தது போலவே,
2 Corinthians 6:16 tells us 2 கொரிந்தியர் 6:16 நமக்கு சொல்லுகிறது, God walks within us. தேவன் நமக்குள்ளே உலாவுகிறார். How is it possible? அது எப்படி சாத்தியமாகும்? Because you are the temple of God. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியால் சாத்தியமாகிறது. You are the house of God. நீங்கள் தான் தேவனுடைய வீடாக இருக்கிறீர்கள். So God is coming to judge you. ஆதலால் தேவன் உங்களையே நியாயம் தீர்க்கும்படி வருகிறார். This judgment is not just about the corporate body of Christ. இந்த நியாய தீர்ப்பு என்பது ஒருங்கிணைந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கென்று ஒட்டுமொத்தமாய் வருகிற நியாய தீர்ப்பை குறிப்பதில்லை. But each individual. ஒவ்வொரு தனி நபரையும் அவர் நியாயம் தீர்ப்பதை குறிக்கும். Each individual Christians. ஒவ்வொரு தனித்தனி கிறிஸ்தவரையும் அவர் நியாயம் தீர்ப்பதை குறிக்கும். Now what does the word judgment means? அப்படி என்றால் நியாய தீர்ப்பு என்ற வார்த்தையின் அர்த்தம்தான் என்ன? The word judgment in Greek is krima. நியாய தீர்ப்பு என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் கிரீமா என்று சொல்லப்படுகிறது. It means a judicial sentence that is passed. அப்படி என்றால் நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு என்று அர்த்தம். A decision that is made against a crime that was committed. செய்யப்பட்ட குற்றத்துக்கு எதிராக எடுக்கப்பட்ட நீதிமன்றத்தின் தீர்ப்பு. So that's what judgment is. நியாய தீர்ப்பு என்றால் அதுதான். So it is a decision that is passed on the fault of others. மற்றவர்கள் செய்த தப்பித தவறுகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் தீர்ப்பு. By this definition, இந்த ஒரு விளக்கத்தின் மூலம் Romans chapter 2 verse 2 and 3, ரோமர் 2:2-3 வசனங்கள், verse 5, 5ஆம் வசனம், chapter 14 verse 10, 14ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம், and 2 Corinthians chapter 5 verse 10. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனமும் All the scripture says இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் சொல்கின்றன, God will judge man. தேவன் மனுஷனை நியாயம் தீர்ப்பார். Judge your works, உங்கள் கிரியைகளை நியாயம் தீர்ப்பார். the works of your hand, உங்கள் கைகளின் கிரியைகளை நியாயம் தீர்ப்பார். the words of your mouth, உங்கள் வாயின் வார்த்தைகளையும் நியாயம் தீர்ப்பார். and how you lived in your body. உங்கள் சரீரத்தில் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதையும் நியாயம் தீர்ப்பார். This is where the judgment will begin. இங்கேதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு துவங்கும். Now in the word of the Lord Jesus said, கர்த்தருடைய வார்த்தையில் ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்னார், He will judge His children who do not walk according to His will. அவருடைய சித்தத்தின்படி நடவாமல் இருக்கிற அவருடைய பிள்ளைகளை அவர் நியாயம் தீர்ப்பேன் என்றார். If those who call themselves as the children of God, நான் தேவனுடைய பிள்ளை என்று தங்களை தேவனுடைய பிள்ளைகளாக சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், if they do not walk according to the will of God, தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி அவர்கள் நடக்க தவறிவிட்டால், how can He spare them if He did not spare the angels? தூதர்களையே விட்டு வைக்கவில்லை என்றால் இவர்களை அவர் எப்படி விட்டு வைப்பார்? How can He spare them if He did not spare His own Son? சொந்த குமாரன் என்றும் பாராமல் விட்டு வைக்கவில்லை என்றால் எப்படி இவர்களை அவர் விட்டு வைப்பார்? So the key word is this: திறவுகோல் வார்த்தை இதுதான், walking according to the will of God. தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுதல். So a question right now before we go any further: ஆகவே மேற்கொண்டு தொடரும் முன்பு இப்பொழுது உடனே ஒரு கேள்வி நமக்குள் எழும்புகிறது. are you walking according to the will of God? தேவனுடைய சித்தத்தின்படி தான் நீங்கள் நடக்கிறீர்களா? So this is a question you must ask yourself all throughout this year. இந்த வருஷம் முழுவதும் இந்த கேள்வியை நீங்களிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். Because at the end of the year the judgment will be set. ஏனென்றால் இந்த வருஷத்தின் முடிவிலே நியாய தீர்ப்பு வெளிப்பட்டுவிடும். Then the books will be opened அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்படும். and your works will be judged. உங்கள் கிரியைகள் எல்லாம் நியாயம் தீர்க்கப்படும். And you will be rewarded for good or bad in the coming new year. வரப்போகிற புதிய ஆண்டில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைவீர்கள். So we need to ask another question now. ஆகவே இப்பொழுது நாம் வேறொரு கேள்வியை கேட்டாக வேண்டும். If we are going to be judged according to whether we did according to the will of God or not, தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தோமா செய்தோமா இல்லையா என்ற அடிப்படையில் நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறது உண்டானால், then what is the will of God that we should be careful about? அப்படி என்றால் நாம் எந்த தேவனுடைய சித்தத்தை குறித்து கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Either single will or plural wills. அது ஒரே ஒரு சித்தமா இல்லாவிட்டால் தேவனுடைய சித்தங்களா? So this is what was shown to me. எனக்கு காண்பிக்கப்பட்ட காரியம் இதுதான். Number one, முதல் காரியம்,
is the ministry that you are doing according to the will of God. நீங்கள் செய்கிற ஊழியம் தேவனுடைய சித்தத்தின்படிதான் செய்யப்படுகிறதா? Whether it is a big ministry or small ministry. அது பெரிய ஊழியமா இருந்தாலும் சரி, சிறிய ஊழியமாகவே இருந்தாலும் சரி, Whether it's a public ministry or private ministry. அது பொதுவான இடத்தில் செய்யப்படுகிற ஊழியமானாலும் சரி, அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற ஊழியமானாலும் சரி, Whether you are doing it independently or together in a church organization or in a ministry organization. நீங்கள் மட்டும் தனிநபராக சுயாதீனமாக ஊழியம் செய்து வந்தாலும் சரி, இல்லாவிட்டால் ஒரு சபை ஸ்தாபனத்தில் சேர்ந்து நீங்கள் அப்படி ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, Whatever it is. அது என்னவாக இருந்தாலும் சரிங்க, Is the ministry that you are doing according to the will of God? நீங்கள் செய்யும் ஊழியம் தேவனுடைய சித்தத்தின்படிதான் செய்யப்படுகிறதா? Let's read Matthew chapter 7 verses 21 to 23. நாம் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தின் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்களை படிப்போம். A group of preachers come and stand before the Lord Jesus. ஒரு கூட்டம் பிரசங்கியார்கள் வந்து கர்த்தராகிய இயேசுவானவருக்கு முன்பாக நிற்கிறார்கள். And it seems it must be a judgment day. அது ஒரு நியாயத்தீர்ப்பு நாளை போல் தெரிகிறது. Because the Lord Jesus said, ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவானவர் சொல்லுகிறார், all those who said, Lord, Lord, are not really his own. கர்த்தாவே கர்த்தாவே என்று நோக்கி கூப்பிடுகிற எல்லாரும் உண்மையிலேயே எனக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்று மறுக்கிறார். In verse 21 we read, 21ஆம் வசனத்தில் படிக்கிறோம், not everyone who says to me, Lord, Lord, shall enter the kingdom of heaven, but he who does the will of my Father in heaven. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்றார். Now the word Lord, Lord mentioned 2 times there. கர்த்தாவே கர்த்தாவே என்று இங்கே 2 முறை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனியுங்கள். It is not once you meet the Lord say Lord, Lord. அது நேரில் நீங்கள் கர்த்தாவை ஒரு முறை பார்த்த உடனே கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற நிலையை குறிக்கவில்லை. I've been reading this scripture for 45 years. 45 ஆண்டுகளாக இந்த வசனத்தை நான் படித்துக் கொண்டே வந்திருக்கிறேன். Till right at this moment, that was how I had understood it. இக்கணச்சனப்பொழுது வரைக்கும் அந்த பிரகாரமாக தான் இந்த வசனத்தை நான் உணர்ந்து புரிந்து வைத்திருந்தேன். But now as I read this scripture to you, ஆனால் இப்பொழுது இந்த வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காட்டிய போது the Holy Spirit showed me there is another aspect to this word. இந்த வார்த்தைக்கு மற்றொரு அம்சம் இருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பித்தார். Which means you go around saying Lord, Lord, preaching about his name. அப்படி என்றால் நீங்கள் ஊரெல்லாம் உலகமெல்லாம் அங்குமிங்குமாக நடந்து சுற்றி திரிந்து கர்த்தாவே கர்த்தாவே என்று அவருடைய நாமத்தை பிரசங்கித்து வருகிறீர்கள் என்பதை குறிக்குமாம். You can go around the whole world preaching that the Lord Jesus is Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று உலகம் முழுவதும் நீங்கள் போய் பிரசங்கித்து வந்திருக்கலாம். You can proclaim his word and perform healings and miracles. இயேசுவானுடைய வார்த்தைகளை பிரகடனம் பண்ணி அதை கொண்டு அற்புத அடையாளங்களை நீங்கள் செய்திருக்கலாம். You can use his name as authority to heal the sick. வியாதியஸ்தரை குணமாக்குவதற்கு அவருடைய திருநாமத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி ஊழியம் செய்திருக்கலாம். All that may be good, அவைகள் எல்லாமே நல்லதாகவே இருந்திருக்கலாம். but look at the last part of the scripture. ஆனால் இந்த வசனத்தின் கடைசி பகுதியை கவனியுங்கள். But only he who does the will of my Father will enter into heaven. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பான். So those who come and stand there ஆகவே அங்கே வந்து நிற்கிறவர்கள் எல்லாரும் would protest to the Lord. ஆண்டவரிடத்திலே எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். Why can't we enter into the kingdom of heaven? நாங்கள் ஏன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க கூடாது We என்பார்கள். preach in your name. உம்முடைய நாமத்தை பிரசங்கித்தோமே, We prophesy in your name. நாமத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னோமே, We cast out demons in your name. உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோமே, We heal the sick in your name. உங்க நாமத்தினாலே நாங்கள் வியாதியஸ்தரை சுகமாக்கினோமே. Now if you look at verse 22 and 23, 22 23 வசனங்களை பார்ப்பீர்களானால் the amazing thing is the Lord did not deny their claim. இவர்கள் உரிமை கோருகிற ஒன்றையுமே கர்த்தர் இல்லை நீங்கள் செய்யவில்லை என்று கர்த்தர் மறுக்கவில்லை என்பதுதான் இதிலே சுவாரஸ்யமான ஆச்சரியமே. But verse 23 tells us why they were rejected. ஏன் அவர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள் என்ற காரணத்தை
23ஆம் வசனம் தான் சொல்லுகிறது. 21 and 23 gives us the reason. 21 23 வசனங்கள் காரணத்தை சொல்லுகின்றன. Firstly, முதலாவதாக they did not do the will of God, முதல் அவர்கள் தேவ சித்தத்தை செய்யவே இல்லை. which means they went about doing their own thing, அப்படி என்றால் அவர்கள் தங்கள் சொந்த காரியத்தையே சுற்றி சுற்றி செய்து வந்திருக்கிறார்கள். presuming what they thought was the will of God. தாங்கள் இதுதான் தேவ சித்தம் என்று நினைத்ததையே யூகித்துக் கொண்டு போய்விட்டார்கள். Instead of seeking the will of God for what they should be